ஆன்மீக ஜோதி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். 27/5/2024 திங்கட்கிழமை காலையில் மிகவும் சிறப்பாக வெள்ளையங்கிரி சுந்தரானந்த மௌனகுரு மௌனசித்தர் ஜீவசமாதி பூஜை, குரு பூஜை மிகவும் சிறப்பாக அங்குள்ள கமிட்டி மக்களால் நடத்தப்பட்டது. பல்வேறு ஊர்களிலிருந்தும் எண்ணற்ற ஞானிகளும் சித்தர்களும் துறவிகளும் வந்திருந்து விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவில் பங்கெடுத்து குருவின் அருளை பெற்று சென்றனர். குருவின் அருள் எப்பொழுதும் எல்லோருக்கும் கிடைக்க நாமும் பிரார்த்தனை செய்தோம். இப்பொழுது சுந்தரானந்தரின் பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பார்ப்போம். அங்கு பக்தர்களின் பஜனை கோஷங்களும் ஓம் நம சிவாய என்ற கோஷங்களும் விண்ணை பிளந்தன. அனைவரும் ஆழ்ந்த பக்தியில் தங்கள் குருவை வணங்கி நின்று அவருக்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் ஏராளமானோர் அங்கு பஜனையில் தன்னை மறந்து ஆடியதையும் நாம் இங்கு கண்டோம். மிகவும் சிறப்பான இந்த பூஜையில் பொதுமக்களும் ஆன்மீக துறவிகளும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பாக நடத்தி முடித்தனர். அதை இப்பொழுது காண்போம். அங்கிங்கனாதபடி எங்கும் சங்கொலி முழங்க பக்தர்கள் ஆர்ப்பரிப்புடன் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கு எல்லோரும் ஒரு பக்தி பரவசத்துடனும் அமைதியுடன் இருப்பதை நாம் காண முடிந்தது. வெள்ளையங்கிரி சித்தி அவர்கள் போன வருடம் இதே நாளில் சித்தியானார் என்று கேள்விப்பட்டோம். மிகவும் சக்தி வாய்ந்த இவர் அனைத்து நோய்களையும் குணமாக்கும் வல்லமை பெற்றவராக விளங்கினார். சில அன்பர்கள் நம்மிடம் கூறும் பொழுது இவரிடம் நாம் எந்த நோயை பற்றி கூறினாலும் 3 நாட்களில் முதல் 1 வாரத்திற்குள் சரியாகிவிடுகிறது என்று மிகவும் பெருமையோடு எடுத்து கூறினார்கள். அந்த சித்தரின் ஜீவசமாதிக்கு தான் நாம் வந்தோம். அவருடைய பெருமைகளை உள்ள பல பிறவிகளும் நம்மிடம் கூறியது நமக்கு வியப்பில் ஆழ்த்தியது. அனைவரும் ஒருமுறை முடிந்தால் இந்த சித்தரின் அருளை பெற்று வருமாறு வேண்டிக் கொள்கின்றோம். குறிப்பாக உடல் நோய், மனநோய், மனநிலையற்றவர்கள் இங்கிருந்து ஒரு நாள் தங்கி அந்த சித்தரின் அருளை பெற்று சென்றால் வாழ்க்கையில் எல்லா சுபிட்சமும் வளமும் பெறும் என்று நாம் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாருங்கள் நாம் மற்ற அனைத்து துறவிகளில்
திருவண்ணாமலை, செங்கம், செஞ்சி மற்றும் நாகர்கோவில், திருநெல்வேலி, திருச்சி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும் வந்திருந்து கலந்து கொண்டு சித்தரின் அருளை பெற்று அவர்கள் கொடுத்த உணவை நன்றாகவும் மகிழ்ந்து அவர்கள் காவி அங்கி பெற்றுக் கொண்டனர். ஒவ்வொருவரும் பல குருமார்கள் இங்கு வந்திருந்து சிறப்பு அளித்தது நமக்கு ஒரு பாக்கியமான விஷயம். ஒரே இடத்தில் பல பிறவிகளையும் ஞானிகளையும் நாம் கண்டோம். மிகவும் அற்புதமான அந்த காட்சியை தான் நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வாருங்கள், ஒரு முறை நீங்களும் வந்து சித்தரின் அருளை பெறுங்கள். அவசியம் வந்திருந்த ஒரு பக்தர் குருவிற்கு காணிக்கையாக பல்வேறு விதமான இனிப்பு பண்டங்களை கொண்டு வந்திருந்தார். அதாவது கடலை மிட்டாய், தேன் மிட்டாய் மற்றும் சின்ன சின்ன இனிப்பு பண்டங்களை மட்டுமே கொண்டு வந்திருந்தார். நான் கேட்டதற்கு அவர் கூறினார், நம் குருவிற்கு கடலை மிட்டாய், இனிப்பு பண்டங்கள் இந்த மாதிரி சிறு சிறு குழந்தைகள் சாப்பிடும் உணவு போன்றவைகள் தான் பிடிக்கும் என்றார். அதையே அவருக்கு நைவேத்தியமாக படைத்தார். அது மிகவும் வியப்பான ஒன்றதாகவும் ஆச்சரியம் மிகுந்ததாகவும் இருந்தது. மிகவும் அற்புதமான அந்த நிகழ்ச்சியை நாமும் வீடியோ எடுத்திருக்கிறோம், பாருங்கள். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி வந்திருந்த பொதுமக்களும் பக்தர்களும் அங்கு இருந்த நிலடங்காத குருமார்களிடம் வணங்கி ஆசீர்வாதம் பெற்று தங்கள் குறைகளை சொல்லி அங்கு மனமேவுடன் சென்றதையும் நாம் காண முடிந்தது. பல்வேறு பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்திருந்து அங்கேயே உணவும் மாறி இளைப்பாரி எல்லோ குருக்களையும் பார்த்துவிட்டு சென்றார்கள். மேலும் அந்த குருவின் ஜீவசமாதிக்கு அருகிலேயே தியான மண்டபம் அமைந்துள்ளது. அங்கு சிலர் தியானம் செய்தார்கள். பல அற்புதமான அரிய வகை மூலிகை செடிகளும் கொடிகளும் மரங்களும் அங்கு சுற்றி இருப்பது அந்த இடத்திற்கே ஒரு ரம்மியமான ஒரு காட்சியாக திகழ்கிறது. முக்கியமான ஒரு விஷயம், இது எங்கிருக்கிறது என்று இதுவரை நீங்கள் சொல்லவில்லையே என்று யோசிக்க வேண்டாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது கூறுகின்றோம். இது கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலேப்பள்ளி அருகில் கந்திக்குப்பம் என்னும் அழகிய கிராமத்திலேயே இந்த ஜீவசமாதி அமைந்துள்ளது. அங்கு விளம்பர பலகையும் வைத்துள்ளார்கள், எல்லோரும் செல்லலாம். அங்கு ஒரு சித்தர் வந்திருந்தார், நிர்வாண சித்தர். அவரும் மௌனமாகவே இருப்பதை நாம் கண்டோம். மிகவும் சக்தி வாய்ந்த அந்த சித்தர் யாரிடமும் எதுவும் பேசாமல் இருந்தது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று அங்கு அமர்ந்திருந்தார். மேலும் அங்கு வந்த அனைத்து துறவிகளுக்கும் திரு கருணாசுவாமி என்பவர் தன்னால் முடிந்த காவி உடைகளையும் ஆளுக்கு தட்சணையாக 200 ரூபாயும் வைத்துக் கொடுத்து அவர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தினார். பல்வேறு நிகழ்வுகள் அங்கு பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருந்தது. வெளியூரிலிருந்து வந்தவர்கள் சிரமப்பட வேண்டாம் என்பதற்காக அவர்களுக்கு போக்குவரத்து செலவிற்காக அந்த 200 ரூபாயும் காவி அணியை அங்கேயும் கொடுத்து அவர்களுக்கு கௌரவித்தார். திரு மௌனகுருவும் அங்கு வந்திருந்து பல்வேறு பக்தர்களுக்கு அருள் செய்தார்.
ஸ்ரீ மௌனகுரு அங்கு ஓய்வாக அமர்ந்திருந்து பல பேருடைய கவனத்தையும் ஈர்த்தார். கேக்குறீங்களா? அங்கதான் இருக்கு. இதுக்குள்ளீங்களா? நிறையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஐயா, நாங்க இங்க தானே இருக்கிறோம். ஆமா, அங்க மேல நிக்கிறோம். ஐயா, வரும் சன்னியாசிகளுக்கும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உணவளிப்பதற்காக உணவு சிறப்பான முறையில் தயார் செய்யப்பட்டது. அங்குள்ள ட்ரஸ்டுகள் அவர்கள் தாங்களே அந்த வேலைகளை செய்தனர். இது அவர்கள்தான் இங்கு இவர்கள் இரவு பகல் தன்மை கொண்டவர்கள். இங்கு எந்தவித பேதமும் இல்லாமல் அனைவருமே வேலை செய்தது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது. பக்தர்களையும் துறவிகளையும் அன்போடு உபசரித்து அவர்களுக்கு சிறப்பான காலை உணவையும் மதிய உணவையும் தயார் செய்து கொடுத்து கொண்டே இருந்தனர். சுமார் 500 துறவிகளுக்கு மேல் வந்து உணவு உண்டு சந்தோஷத்துடன் சென்றதையும் நாம் கண்டோம். அங்கு வந்த அனைவருமே எந்த வித்தியாசமும் இல்லாமல் எந்த பாகுபாடுமின்றி பேதமின்றி அனைவரும் உழைத்து அனைவருக்கும் உணவு அளித்தனர். அது ஒரு மிகவும் அற்புதமான காட்சி. அதைத்தான் நாம் இங்கு கண்டுகொண்டிருக்கிறோம். எல்லாரும் பொறுமையாக அமர்ந்து சாப்பிட்டு வயிறார உண்டு கழித்து உணவருந்தி இருக்க இடம் கொடுத்து அவர்களுக்கு ஓய்வு பெற்று பிறகு பொறுமையாக மாலையை சென்றனர். அது மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது. அதெல்லாம் மீண்டு தான் உங்களுக்கு வந்து சாதமா வருது. ஒரு பருப்பு ஆமா. ஐயா, வெத்த குழம்பு சிவா. ஐயா, வெத்த குழம்பு சரியான முறையில் நம்ம சாதக்கெல்லாம் சாப்பிடணும். உணவை வந்து சரியான நேரத்தில் பரிமாறணும். என்ன வேணுமோ உணவு சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாலும் சாப்பிடுங்க. ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் ஒருமுறை நம் வெள்ளையங்கிரி மௌனசித்தரின் குருபிடத்திற்கு வந்து அவர் மகானை தரிசித்து அவருடைய ஆசியையும் அருளையும் பெற்று செல்லுமாறு உங்கள் அன்பரையும் வேண்டிக் கொள்கின்றேன். மேலும் நம்முடைய சேனலை மிகவும் பொறுமையாக பார்த்தமைக்கு மிக நன்றியை தெரிவித்துக் அதேபோல் உங்களுடைய ஆதரவுடன் நமது சேனல் சிறப்பாக இந்த மாதிரி பல வீடியோக்களை எடுத்து போட வேண்டும். அதற்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுடைய லைக்கும் மிகவும் அவசியம். அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து நம்முடைய சேனலுக்கு தங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.